ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மையை கொண்ட எனது உயிரில் கலந்துள்ள அன்பு ஆத்ம சகோதர சகோதரிகளே, இன்றைய நிகழ்வு ஏதாவது ஒரு தலைப்பில் அல்லது அகவலுக்கு உரை கண்டு வருகின்றோம். சில வாரங்களாக வள்ளலார் 200 இன்றைய தினம் நம்முடைய சுத்த சன்மார்க்க பெருநெறியில் எந்த மாதிரியான ஐயப்பாடுகள் இருந்தால் அது சத்விசாரம்னு வள்ளல் பெருமான் சொல்லுவார். நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள் அப்படின்னார். அந்த நல்ல விசாரணை எது அப்படின்னா, நம்மை பற்றிய செய்தியை நாம் தெரிந்து கொள்வது. இப்போது உலகத்தில் இருக்கிற அத்தனையும் தெரிஞ்சு எல்லாருமே இந்த உலகத்தில் இறந்துபட்டு தான் போயிட்டுருக்காங்க. தன்னை பற்றி தெரிந்தவர்கள் யாரும் இறந்துபட்டு போனதாக நம்முடைய இந்த தமிழ் திருநாட்டில், இந்திய தேசத்தில் அப்படி ஒரு வரலாறு இல்லை. அவர்களை சித்தர்கள் என்றும் ரிஷிகள் என்றும் முனிவர்கள் என்றும் பலவாறு சொல்லப்படுது. நம்முடைய சென்ற நூற்றாண்டில் வள்ளல் பெருமானார் அவர்கள் அத்தகைய நிலையை பெற்று, என்னுடைய வழி, என்னுடைய மார்க்கம் இரவா மார்க்கம், சாகாதவரே என்னுடைய மார்க்கத்தில் இருக்க முடியும், சாவதற்கு என்னுடைய மார்க்கம் துணை புரியாது, என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே என்று சொல்லி வள்ளல் பெருமான் அவர்கள் திரு அறைக்குள்ளே நுழைந்தார்கள். அறைக்கதை வெளிப்பக்கமாக நீங்கள் சாத்தி விடுங்கள் என்று சொன்னார். உடன் இருந்த சகோதரர்கள் அதையே செய்தார்கள். திரும்ப வெளிப்படுவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். வெளிப்படவே இல்லை, உள்ளேயே இருந்தார். திரும்ப அரசு ஆணைப்படி அரசு அதிகாரிகளெல்லாம் வந்து, மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தாசில்தார், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், உள்ளூர் மணியக்காரர் எல்லாம் திறந்து பார்க்கும்போது அவர் கட்டியிருந்த துணி மாத்திரமே, வஸ்திரம் மாத்திரமே இருந்தது. அவர் இல்லை. அவ்வாறு ஆக முடியுமா என்பதை அருட்பாவிலே தெளிவாக எழுதியிருக்கின்றார்கள். அந்த சாதனத்தை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் என்று சொல்லி, என்ன சாதனம்? 2 தான். ஒன்று சத்விசாரம், மற்றொன்று பரோபகாரம். பரோபகாரம் என்பது மனதாலும் வார்த்தையாலும் உடலாலும் மற்ற ஜீவர்களுக்கு நன்மையே நினைத்தல், நன்மையே சொல்லுதல், நன்மையே செய்தல். இது பரோபகாரம். பொருள் இருந்தால் பொருள், அப்படிலே வார்த்தையால் இனிமையாக பேசி அவர்களுடைய துன்பத்தை போக்கலாம். ஜீவர்களுக்கு எந்த வகையில் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அந்த சங்கடம் நம்மால் தீர்க்க முடியும்னா தீர்த்தணும். அது வள்ளல் பெருமான் பசி, பிணி, நோய் வருது இல்லையா, பசி வருது இல்லையா, அப்புறம் மனசுக்கு சஞ்சலங்கள் வருது இல்லையா, இதையெல்லாம் போக்க வேண்டியது ஒரு சன்மார்க்கின் கடமை அப்படின்னு சொல்லி பரோபகாரம் சத்விசாரம் சொல்லியிருக்கார். என்னுடைய மார்க்கத்துக்கு 2 தான் சாதனம். என்ன சாதனம் அப்படின்னா பரோபகாரம், சத்விசாரம். சத்விசாரம் என்பது என்ன? நம்மை பற்றியது, நம்முடைய நிலை, நாம் எவ்வாறு பிறந்தோம், எவ்வாறு இருக்கின்றோம், என்ன ஆகும், அப்படி ஆவதற்குத்தான் இந்த பிறப்பு எடுத்து வந்தோமா, இப்படியெல்லாம் ஆய்வு செய்கின்ற போது நமக்குள்ளே இருக்கின்ற உற்ற ஒரு பொருளை காண முடியும். அந்த பொருளையே இந்த உடல் அடைய முடியும். வள்ளல் பல இடங்களை சொல்லியிருப்பார். உடம்பு வரும் வகையறியீர், உயிர் வகை அறியீர், மடம்புகு பேய் மனத்தாலே அலைகின்றீர் உலகீர். அதாவது ஒரே வரியில் தெளிவாக சொல்லிட்டார். உடம்பு வரும் வகை எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல, உயிர் வகையும் தெரியல. எத்தனையோ உடல்கள், எத்தனையோ உயிர்கள்.
உயிரால் அனைத்து உடல்களும் ஒன்று தான். எறும்புக்குள்ளே இருக்கின்ற உயிரும் யானைக்குள்ளே இருக்கின்ற உயிரும் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கின்ற அந்த உயிர் என்ற பொருள் அனைவருக்கும் சமம். அதனால்தான் கொல்லாமையை நம் நாட்டு சித்தர் பெருமக்கள் பெரிதும் வலியுறுத்தினார்கள். வள்ளுவரும் அதையே சொன்னார். திருமந்திரம் திருமூலரும் அதையே சொல்கின்றார். ஜெயினம் அதையே சொல்கிறது. புத்தம் அதையே சொல்கிறது. இயேசுபிரான் அதையே சொல்கிறார். ஜீவகாருண்யம் ஜீவகாருண்யம், இரக்கம் இரக்கம். அதனாலே அன்பு உள்ளங்களே, இந்த சத்து விசாரம் என்ற நல்ல விசாரணை நம்மை பற்றியதாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் அருட்பாவிலே பார்க்கலாம். என்னுடைய இந்த 70 வருட அனுபவத்தில் உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமானால் என்னுடைய அனுபவத்தையும் நான் சொல்வதற்கு காத்திருக்கின்றேன். கேள்வியை ஆரம்பிக்கலாம். அவரே எடுத்துங்க. ஆ, இப்போ இந்த உடம்பு எடுத்துக்கணும்னா இப்போ எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நம்மளுடைய மனசு, அதாவது எதையோ திங்க் பண்ணிகிட்டே இருக்கு. நமக்குள்ள வந்து வேற ஒருத்தவங்க பேசுகிற மாதிரி பேசி அவங்க கிட்ட பேசுகிற மாதிரி அவங்க கிட்ட பேசுகிற மாதிரி அவங்க நம்ம கிட்ட பேசுகிற மாதிரி எப்பயுமே வந்து பார்த்தா அப்படியே விவாசத்தில் அப்படியே இருக்கு. அதாவது இப்போ ஒரு பாத்ரூம் போகிறப்ப, ஒரு குளிக்கிறப்ப, ஒரு ப்ரஷ் பண்ணுறப்ப, ஒரு வெளியில் நடக்கிறப்ப, சைக்கிள் ஓட்டுறப்ப, வண்டி ஓட்டுறப்ப எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனசு எதையோ ஒன்று சிந்திச்சுட்டே இருக்குது. இப்போ கரண்ட்டில் இல்லவே இல்லை. இப்போ நம்ம இப்போ ஸ்பீச் கொடுக்குறப்ப கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில ஒரு ஃப்ரீக்வன்சி வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் மனம் தடுமாற்றாகி வேற எங்கேயோ சிந்தின போது மறுபடியும் அது கீழே வருது. இப்போ உங்களுடைய அனுபவத்தில் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து மௌனமாகவே இருப்பீங்களா? அதாவது அந்த மாதிரி ஒரு நம்ம தாண்டி வெளியில் அந்த சிந்தனை போகவே போகாதா? எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மௌனத்திலே இருக்கலாம். இப்போ என்னால் அது திரும்ப அந்த மௌனத்துக்கு வர முடியுது, பட் ஆனால் கண்டினியூ பண்ண முடியுது. எப்பயுமே வந்து மௌனமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், பட் ஆனால் அது முடிய மாட்டேங்குது. அது உண்மையாகவே வந்து இப்போ உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் எப்படி வந்து எப்பயுமே மௌனமாக இருப்பீங்களா, இல்லை அந்த மாதிரி போகும் நீங்கள் திரும்ப மௌனத்துக்கு வருவீங்களா அப்படின்றது எனக்கு அவர் கேட்ட கேள்வி உங்கள் எல்லாருக்குமே இருக்குது இல்லையா? தியானத்துக்கு உட்காந்திங்கன்னா மௌனமாக இருக்கோம் அப்படின்னு உட்காந்திங்கன்னா மனம் எங்கேயே போகுது, அது நிற்க மாட்டேங்குது. இவர் தம்பி கேட்ட கேள்வியை வள்ளலார் தெளிவாக சொல்லுவார். அதாவது அந்த மௌனத்துக்கு போனால் அதுக்கு பேர் சமாதி பழக்கம். ஆதி நிலையில் நம்மை சமப்படுத்தி கொண்டு உடலற்ற தன்மையிலே அந்த உயிர் இயக்கம் மட்டும் உள்ளுக்கும் வெளியுமா சுவாசம் மட்டும் ஓடியும் ஓடாமலும் நமக்கே தெரியாது. அப்போ உள் அடங்கி போகிற நிலை, சுவாசம் எப்பொழுது அடங்குகிறதோ அப்போல்லாம் மனம் அடங்கும். எப்போதெல்லாம் மனம் வெளிப்படுகிறதுனா சுவாசம் அடங்காத போது மனம் அடங்கும். இப்போ மனம் அடங்கா பேதைக்கு வாராய் என் பராபரமேன்னு தாய்மானவர் சொல்லியிருக்காரு. மனம் ஒரு குரங்குன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. மனமது செம்மையானால் என்ன ஆகும்? மௌனத்தில் ஆழ்ந்து போக்கும். அப்போ மனம் செம்மையாக இருந்தால் தான் மனம் மௌனத்தில் ஆழும். மௌனம் என்பதுக்கு பல அர்த்தங்கள் இந்த நாட்டிலே வழங்கப்பட்டு வருகிறது. மௌனம்னா மற்றவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதல்ல. மௌனம் என்பது வள்ளல் பெருமான் சித்தி விநாயகர், கருங்குழிலே சித்தி விநாயகர் கோயில் இருக்குது. அந்த கோவிலுக்கு ஒரு பாடல் கேட்குறாங்க. அந்த பாடலில் சித்தி விநாயக பெருமானை மக்கள் கேட்குற மாதிரி ஒரு 2 வரிகளை அதில் உள்ளே சேர்த்து பாடியிருக்கார். மௌன ராஜ்யம் அடைவது என்னாலோ, மௌன ராஜ்யம் அடைவது என்னாலோன்னு கேட்குறாரு. அப்போ மௌன ராஜ்யம்னு ஒன்று இருக்கா அப்படின்னா, நம்ம இந்தியாவில் பல ராஜ்யங்கள் இருக்குது. ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, இதெல்லாம் ராஜ்யங்கள் தான். முன்னாடி ராஜ்யசபான்னு இருந்தது இல்லைங்களா? இப்போ மாநிலங்கள். அது மாதிரி நம்முடைய உடல் பகுதியிலையும் ராஜ்யம் இருக்குது. பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் ஒரு பாடல் சினிமாவில் மிக அற்புதமான தத்துவ பாடல். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு, பூஜ்ஜியம் என்பது
ஒன்றும் இல்லாத ஒன்று. நீங்கள் கணக்கு நோட்டில் ஒரு பூஜ்ஜியம் போட்டு இது எவ்வளோன்னு கேட்டால் எவ்வளோன்னு சொல்லுவீங்க? எவ்வளோன்னு சொல்லுவீங்க? பூஜ்ஜியம் எவ்வளோன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பூஜ்ஜியம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், என்ன சொல்லுவீங்க? இது எத்தனை ரூபான்னு கேட்குறேன், பூஜ்ஜியம் போட்டு என்ன சொல்லுவீங்க? அது எத்தனை ரூபாயும் கிடையாது ஒன்றுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றை போடுறேன், எவ்வளோ ரூபா சொல்லுவீங்க? அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒன்று போடுவேன், 110. அதுக்கும் பக்கத்தில் இன்னொரு ஒன்று போடுவேன். அப்போது முன்னாடி வந்துக்கிட்டே இருந்தால் பின்னாடி என்ன போட்டால் சரி வராது இல்லையா? ஆக பூஜ்ஜியம் என்பது ஒன்றும் அல்லாத ஒன்று. இந்த உலகமும் ஒரு பூஜ்ஜியத்துக்குள்ளே தான் இருக்குது. நீள்வட்ட வடிவில் ஒரு பூஜ்ஜியம் தான். நம்முடைய தாய் கருப்பையில் நாம் வளர்ந்ததும் பூஜ்ஜியத்துக்குள்ளே தான். தாய் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது வயிறை பார்த்திங்கன்னா பூஜ்ஜியமாக தான் தெரியும். ஒரு கோழி முட்டை எப்படி இருக்கும்? ஒரு பூஜ்ஜியம் தான். அப்போ அந்த பூஜ்ஜியத்துக்குள்ளே தான் நம்ம உருவாகிறோம். நம்முடைய தலை எப்படி இருக்குது? ஒரு பூஜ்ஜியம் தான். இந்த பூஜ்ஜியம் என்பது ஒரு வட்ட வடிவம். உலகம் உற்பத்தி ஆகிறதே அப்படி தான். அதை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிக் பேங் தியரி அப்படின்னு ஒன்று இருக்குது. பெரு வெடிப்பு, பெரு வெடிப்பிலிருந்து தோன்றியது தான். இப்போது ஒரு விதையை பூமியில் ஊண்டினால் அந்த விதை எந்த வடிவில் இருந்தாலும் நீரை உள்வாங்கி கொண்டு, காற்றை உள்வாங்கி கொண்டு, மண்ணை பற்றி கொண்டு என்னவாகும்? அப்படியே பெருசாகும். அது உப்புதல், தடித்தல் இல்லையா? அப்புறம் தடித்து அது என்ன ஆகும்? வெடித்து ஒரு ஜீவன் அதுக்குள்ளேருந்து வெளியே வரும். இதுதான் எல்லா உயிர்களுக்குள்ளும் நடக்கக்கூடிய ஒரு இயற்கையினுடைய மாறாத விதி. அப்படி இருக்கும்போது மௌனம் என்பது நம்முடைய உடல் பகுதியில் எங்கே இருக்கும்? இந்த பகுதி தான் ஞானிகள் புருவத்து மத்தியிலேருந்து உச்சி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதையும் இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து ரொம்ப மெல்லிய ஜவ்வு மூடி இருக்கும். விரல் வச்சோம்னா உள்ளே போயிடுமோன்னு பயம் இருக்கும். இந்த இடத்துல டப் டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த இடம் உள்ளே மூடாமலே இருக்கும். மூடிய பிறகு ஒன்றும் இல்லை. அப்போ மூடிய பிறகு என்ன இருக்கும்? உள்ளே வெற்றிடம் தான். அந்த வெற்றிடம் ஏன் உருவாகுது? அது இயற்கையின் மாறாத விதி. அது மௌன ராஜ்யம் என்பது எங்கே இருக்குது அப்படின்னா, அது சித்தர்கள் பாடலில் உச்சிக்கு மேல் சென்று நம்ம தியானம் பண்ணுறோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, சகசராரா, பிரம்மகுகா இப்படியெல்லாம் மையங்கள் சொல்லியிருக்கு. ஆசனவாய் தொடங்கி உச்சி வரைக்கும் சொல்லப்பட்ட இடங்கள் நிறைய. இந்த இடங்களில் ஒன்றுலேயும் ஒவ்வொரு அனுபவம் வரும். நினைவை நிறுத்துகின்ற போதே வரும். அப்போது இந்த நினைவை நிறுத்துகின்ற இடங்கள் எவ்வளோ வரும்போது எல்லா இயக்கமும் உண்டு. நாம் மௌனமாக இருக்கிற இடம் எது அப்படின்னா, உச்சிக்கு மேல் சென்று உயர்வெளி கண்டோர்க்கு இச்சிப்பிங் ஏதுக்கடி குதம்பாய். குதம்பை சித்தர், குதம்பை என்கிற ஒரு அணிகலனை காதிலே அணிந்து கொண்டிருப்பார். அவருக்கு குதம்பை சித்தர் பேர். குதம்பை சித்தர் அவர் எழுதிய அந்த வரியில் உச்சிக்கு மேல் போகணும். எப்போ போக முடியும்? நம்ம நெற்றி தொடங்கி ஒவ்வொரு ஸ்தானமாக இருக்குது. துரியம், துரியாதீதம், பரத்துரியம், சிவதுரியம், குருத்துரியம், இப்படிலாம் நிறைய ஞானியுடைய அனுபவத்தில் எழுதியிருக்காங்க. அப்போது கண்ணை மூடி நம்ம உட்காரும்போது அந்த நிலைக்கு போக முடியும். கண்ணை மூடி உட்காந்துருக்காங்க, அது கண்மூடி பழக்கம். இது கண்ணை திறந்து உட்கார்ற ஒரு மார்க்கம்னா நம்முடைய சுத்த சன்மார்க்கம். கண்களை திறந்து கண்களை மேலே ஏற்றி இரு விழிகளையும் கொண்டு புருவ மத்தியில் நிறுத்துறது. இதுதான் நம்முடைய இமயமலையில் இருக்க பாபா செய்தார். பரங்கிப்பேட்டையில் பிறந்து வளர்ந்து இமயமலையில் சென்று அங்கே தவம் புரிந்தார். என்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய காலக்கணக்கு இன்னும் யாரும் சொல்லவே இல்லை. அடுத்து நம்முடைய வடகரை சுவாமி சிவானந்த பரமஹம்சர், அடுத்து நம்முடைய பெருமான் வள்ளலார், அடுத்து அகத்தியர், அடுத்து காகப சுண்டர், இப்படி நிறைய சித்தர்கள் புருவ மையத்தில் நினைவை நிறுத்துறதுக்கு 2 கண்களையும் ஏற்றி பழகு அப்படின்றார். இந்த ஏற்றி பழகும்போது சுவாசம் என்னாகும்? உற்பத்தி ஸ்தானமே இதுதான். இது பிரம்மஸ்தானம்னு பேர். பிரம்மகுகா அப்படின்னு வள்ளல் பெருமான் எழுதியிருக்கார். அந்த பிரம்மஸ்தானம் உற்பத்தி ஸ்தானம். சிவானந்தர் சித்தராயத்தில்
மனம் எங்கது உற்பத்தி ஆகுது அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கார் தெளிவுட. இன்னும் ஒரு சித்தன் அழகாக பாடிட்டார், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். இப்போ என்ன மந்திரத்தை ஜெபிக்கிறது? அவர்களுக்கு ஏதோ ஒரு மந்திரம், ஓம் சக்தி ஓம் சக்தின்றார், ஓம் சரவண பவான்றாரு, இல்லை ஓம் நம சிவாயன்றாரு, ஓம் சிவாய நமன்றாரு, ஓம் நாராயண நமோன்றாரு. எத்தனை மந்திரங்கள் வரிக்க விட்டு நடந்து வருது. இவ்வளோ மந்திரங்கள் சொன்னவர்கள் மௌன ராஜ்யத்தை அடைந்தார்களா என்பதை அவர்களை தான் நம்ம கேட்க முடியும். அவன் சுத்த சமாதத்தில் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதின்னு சொல்லியிருக்கார். இதை சொன்னால் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா, இந்த மந்திரங்களுடைய சொற்கள் உணர்த்தக்கூடிய பொருளை நாம் பார்க்கணும். ஏன்னா ஒரு பொருளும் சொல்லும் பிரியாதவை. ஸ்டூல் அப்படின்னு சொன்னால் இதை தான் கொண்டு வருவீங்க இல்லையா? ஸ்டூல் என்ற ஆங்கில சொல் இந்த ஸ்டூலை தான் குறிக்கும். தமிழில் நாற்காலின்னு கேட்டால் உட்கார்ற ஒரு ஆசனத்தை எடுத்துகிட்டு வரீங்க. மாங்கா அந்த 3 எழுத்து, மா இங்கா 4 எழுத்து, மாங்காய்னு ஒரு பேப்பரில் எழுதிட்டா கடைக்கு போய் துண்டு சீட்டை மளிகைகளில் கொடுத்தா, அட மாங்கா இங்கே இல்லை, இது பக்கத்து கடையில் போய் வாங்க மாங்கான்னுவான் இல்லையா? அப்போது சரக்கு மிளகா அப்படின்னு எழுதிட்டு போய் காய்கறி கடையில் காமிச்சா அவர் என்ன செய்வார்? மளிகை கடையில் போய் வாங்கணுவார். ஆக இந்த பொருள் உணர்த்தக்கூடிய சொல்லும் பொருளும் பிரிக்க முடியாதவை. மரம் சொன்னால் எல்லாம் மரம் தான். புளிய மரம் அப்படின்னா புளிய மரம், மாமரம் மாமரம், பலாமரம் பலாமரம். இப்போ இதெல்லாம் யார் பேர் வச்சாங்க? பெயரும் பெயர் சொல்லக்கூடிய பொருளும் இணை பிரியாமல் இருக்கும். பசி என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? பசி என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் உணர முடியுமா? பசி என்கிற சொல் எதை உணர்த்தும்? ஏன்னா அமைதியாக இருக்கீங்களா? பசி என்ற பொருள் அது ஒரு உணர்வு பொருள், அது உணர்வு பொருள். அதான் உணர்ந்தால் தான் நீங்கள் சொல்ல முடியும். பசியே இல்லாதவங்களே பசி இருக்கான்னு கேட்டால் அப்படின்னா என்னன்னு கேட்பான். ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிட்றவர் போய் பசி தெரியுமான்னு கேளுங்க, அவருக்கு தெரியாது. ஆக பசி என்பது ஒரு உணர்வு. இங்கே வள்ளல் பெருமான் மற்ற ஞானிகளும் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த மனதை லேசாக பிடிச்சி அந்த மௌனத்தை அடைவதற்கு ஒரு அற்புதமான நெறி சுவாசம்தான். ஏன்னா நம் நாட்டு சித்தர் பெருமக்களில் சைவ சித்தாந்தம்னு இருக்குது. நம்மளே தமிழகத்தில் தோன்றியது சைவ சித்தாந்தம். அதில் 12 திருமுறைகள் எழுதப்பட்ட நூல்கள் 12. அந்த 12லே 10ஆம் திருமுறை திருமந்திரம். இது சைவத்துக்காக அவர் எழுதினாரானா? இல்லை, அவர் எழுதினார். அந்த எழுதின நூலை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் வள்ளல் பெருமானை திரு அருட்பாவை கூட சமய நெறியாக மாற்றியிருப்பார்கள். வள்ளல் பெருமானே சமயவாதியாக காட்டப்பட்டார். வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை அவருடைய தனி நெறி என்பதை இப்போதுதான் என்னுடைய அறிவுக்கு எட்டியவரை இப்போதுதான் சன்மார்க்கம் என்பது அது ஒரு தனி நெறி என்றும், அது ஜாதி மதம் இனம் மொழி அப்பால் இது கடந்து போகிற ஒரு நிலை, இது எல்லாவரையும் நம்மவராக ஆக்குகின்ற ஒரு வழிமுறை, இதில் யாருக்கும் பேதம் கிடையாது, இது ஒரு வகுப்பாருக்கு, ஒரு ஜாதியாருக்கு, ஒரு இனத்தாருக்கு, ஒரு மொழியாருக்கு, ஒரு உலகத்தாருக்கு உரித்தவை அல்ல. வள்ளல் பெருமான் கண்ட சன்மார்க்க திருமுறைகள் எல்லோருக்கும் பொருந்தும்னு எழுதிட்டார். இது சைவ சித்தாந்தத்தில் 12 திருமுறையோடு 11ஆவது திருமுறையாகவும் அவர்கள் நினைத்திருந்தால் சேர்த்திருப்பார்கள். ஏன்னா நான் பெருமையாக சொல்ல, நீங்கள் போயிட்டு சென்னையில் கந்தக்கோட்டம் இருக்குது, கந்தக்கோட்டத்துக்குள்ளே போனீங்கன்னா 63 நாயன்மார்களுக்கு செலவு வச்சுருப்பாங்க. அவர் வேடிக்கை 64ஆவது நாயன்மாரில் ஒருத்தராக வள்ளலாரை சேர்த்துட்டாங்க. அங்கே வள்ளலாருக்கும் ஒரு செப்பு திருமேனி வச்சு 64ஆவது நாயன்மார்னு ஒரு பெயரை வச்சுட்டாங்க. அதனால் சமயத்தில் சொல்லுவது திருமந்திரம் எழுதின திருமூலர் சமயவாதியா என்றால் இல்லை, இந்த உலக மக்களுக்காக சொல்ல வந்தது தான். திருக்குறள் எப்படி
உலக மக்களுக்காக சொல்ல வந்தது. அது ஒரு தனி நெறியா இல்லை, உலக பொதுமறை. அதே போல் திருவருட்பாவும் உலக பொதுமறை. ஆக இந்த மனதை அடப்பதற்கு வள்ளல் பெருமான் சில வழிகளை சொல்லியிருக்காரு. திருமந்தரை பாருங்கள், இந்த சாகா கல்வியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமேயானால் திருமந்திரத்தை பாருங்கள், அதில் ஒருவாறு சொல்லப்பட்டிருக்கிறதுன்றார். அது திருமந்திரம் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னால், மனதை எவ்வாறு நிறுத்துவது? மனம் வேறல்ல, உங்கள் சுவாச காற்று வேறல்ல. சுவாச காற்று தான் மனம், மனம்தான் சுவாச காற்று. சிவானந்தர் சித்தவேதத்தில் இந்த மூச்சு தான் எல்லாம்னு எழுதியிருக்காரு. நீங்கள் உறங்கும்போது உங்கள் மனம் எங்கே போச்சு? நீங்கள் மௌனத்தில் இருக்கீங்க. அந்த நிலையிலையும் சிலர் மௌனம் கலைஞ்சு கனவு காண்பார்கள். கனவுல தூக்கி வாரி போட்டு எழுந்து அடடா நான் பார்த்தது கனவு அப்படின்னுவார். அந்த நிலையும் கூட இல்லாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் எத்தனை மணிக்கு படுத்தோம், எத்தனை மணிக்கு எழுந்தோம் பார்த்தா விடிஞ்சு 8 மணி ஆகுது. வழக்கமாக 4 மணிக்கு எழுந்திருப்போம், இன்று இரவு இப்படி தூங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்ன அந்த நிலை எதுவோ அதுதான் மௌனம். புலன்கள் அற்ற ஒரு நிலை மௌனம். அந்த மௌன ராஜ்யம் எப்போது? அது வள்ளலார் எழுதுகிறார். மௌன ராஜ்யம் அடைவது என்னாலோ? அந்த மௌனம் என்பது அசைவற்ற நிலை. நம்முடைய கண்கள் அசையாது, காதுகள் கேட்காது, நா சுவைக்காது, நாசியில் சுவாசம் ஓடாது, வாசனம் இழுக்காது, உடல் உணர்வு இருக்காது. அப்போ 5 புலன்களின் கடந்த நிலை மௌனம். இந்த மௌனம் எப்போ வரும்? மௌன ராஜ்யம் அடைவது என்னாலோ? அந்த மௌன ராஜ்யம் என்பது தான் சத்து பொருள். அந்த சத்து பொருள் தான் இந்த உடலை எடுத்து வந்தது. அந்த சத்து பொருள் உடலிலே இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் இயக்கத்திற்கு காரணமாக இயக்குபவன் இயங்குவது, இயங்குவது இயக்குவது யார்? அந்த மௌன ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அந்த பொருள் எத்தனை தன்மை வாய்ந்தது? அது சத்து பொருள். அந்த சத்து பொருள் காற்றோடு கலந்திருக்கிறது. அதனால் அதை அடைய வேண்டுமானால் சுவாசத்தை நெறிப்படுத்துங்கள். எப்போ ஒருத்தர் சுவாச பயிற்சிக்கு போகிறாரோ அவரால் மௌனமாக இருக்க முடியும். சுவாசத்தை கட்டுப்படுத்தினால் மனம் கட்டுப்படும். மனம் கட்டுப்படுத்தால் இந்த உலக விவகாரங்கள்லாம் கட்டுப்பாட்டு கையில் வந்துடும். புலன் வழி ஓட முடியாது. அப்போது அவர்களுடைய கண்ட்ரோலில் வந்துடும். அதனால் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். எந்த மந்திரம்? நம்முள்ளே ஓடி வெளியே மெழுகின்ற அந்த சுவாச காற்று தான் மந்திரம். ஏன்னா நீங்கள் மௌனமாக உட்காந்துருக்கும்போது மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஓட்டுங்க. அப்போது உங்களுக்கு என்ன வேணும்? சுவாசம் வேணும். சுவாசம் இல்லாத ஒரு ஜீவன் இல்லை, சிவன் இல்லை, 2 பேரும் இல்லாத ஒரு பிணம், அதுக்கு மந்திரம் உண்டா? இல்லை. இறந்துபட்டு போனவருக்கு பக்கத்தில் உட்காந்து மந்திரம் ஓதிட்டு இருக்கிறோம். இறந்துபட்டு போனவருக்கு பக்கத்தில் உட்காந்து திருவாசகம் படிப்பாங்க. திரு அருப்பா, ஏன் நானே திருவாருப்பா ஓதி இருக்கிறேன். அறிவு அப்போது இல்லை. அறிவு வந்த பிறகு இறந்தவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்காக அகவல் படிக்கணுன்றது தேவையில்லாத ஒரு நிகழ்ச்சி. எதுக்கு படிக்கணும்? அப்போ நமக்குள்ளே இருக்கிற ஒரு பொருளை நாம் அடைவதற்கு சுவாசத்தை பிடிக்க வேண்டும். சுவாசம் கட்டுப்பாட்டுக்கு வந்தால் மனம் கட்டுப்பாட்டுக்கு வரும். மனம் கட்டுப்பாட்டுக்கு வந்தால் மௌன ராஜ்யம் நமக்கு உள்ளே தான் இருக்குது. அந்த புலன்களெல்லாம் போய் ஒடுங்குகின்ற இடம் வள்ளல் பெருமான் சொன்னது சபை. சபைனா 4-5 பேர் இருப்பாங்க. 5 பேர் இருந்தால் பஞ்சாயத்துக்காரர். பஞ்சாங்கம், பாரம், திதி, கரணம், யோகம், நட்சத்திரம் 5ஐயும் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் பஞ்சாங்கம். பஞ்சம் நிறைய வந்திருக்கு. பஞ்சகவியா, பஞ்சாமிர்தம், பஞ்சபூதம், பஞ்சலோகம், பஞ்சகிருதம் நிறைய வந்துட்டுருக்கு. அது பஞ்சன்னு சொன்னால் 5. ஆக இங்கே பஞ்சாயக்காரர் 5. நம்முடைய 5 புலங்கள் தான் பஞ்சாயக்காரர். அப்போ இந்த மனதை நிறுத்துகிறது ஒரே வழி, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டான்னார். வள்ளலார் சொன்ன அருட்பெருஞ்சோதி சொன்ன அந்த ஜோதி ஆகிய இன்றைக்கி விஞ்ஞானம் எங்கே போயிட்டுருக்கு. இப்போது பால்வெளியை கடந்து போயிட்டாங்க. நாசாவில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. மிகப்பெரிய உயரிய பதிவு பண்ணக்கூடிய புகைப்பட கருவியெல்லாம் வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. பால்வெளியும் கடந்து போய் பெரிய பெரிய நட்சத்திர கூட்டத்திலாம் கடந்து போய்
இன்னமும் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஃபோட்டோ புகைப்படம் வந்துக்கிட்டே இருக்குது, அதை அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. நேற்றைய தினம் கூட ஒரு பதிவு என்ன ஒவ்வொரு தூசு மண்டலமாக இருக்கிறது, அந்த தூசு மண்டலத்துக்கு உள்ளே ஒளிர் விட்டு கொண்டிருப்பது என்ன என்று ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க தூசுன்றாங்க, தூசெல்லாம் கிடையாது. தூசுன்னா கண்ணுக்கு புலப்படுறதா? நம்ம வீட்டில் நல்ல வெய்ய நாளில் உங்கள் ஜன்னல் பக்கம் சின்னதாக ஒரு புளியங்கட்டை சைஸ் அல்லது ஒரு பட்டாணி சைஸ் ஒரு ஓட்டை இருந்ததுன்னா அந்த ஓட்டை வழியாக உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஒளி சன்லைட் நீளமாக வரும், டார்ச் லைட் ஆச்சு மாதிரி. அந்த ஒளி வெள்ளத்தில் உட்காந்து உற்று நோக்கினீங்கன்னா நிறைய ஏதோ பறந்துட்டுருக்கும். அதை தான் தூசுன்னு சொல்லுவோம். நிறைய பறந்துக்கிட்டு இருக்கும். சாதாரணமாக இருளில் ஒரு டார்ச் லைட் அடிங்க, அந்த வெளிச்சம் போகுது இல்லையா, அந்த நடுவில் அந்த வெளிச்சத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஏதோ பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது என்னது? அது தூசா? தூசுன்னு இவங்க சொல்கிறாங்க. தூசு இல்லை, அதெல்லாம் இந்த உலகத்தில் எல்லாமே கிருமி தான். அது வேறு பாடம், அங்கே போவேனா. இந்த மனதை செம்மைப்படுத்துவதற்கு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி சொன்னால் இந்த உலகமே அருளால் தான் இயங்கிட்டு இருக்கு. அதை பெறுவதற்கு நாம் முயற்சி பண்ணுறோம். அந்த ஜோதி தான், அந்த ஜோதி நமக்குள்ளே தான் இருக்குது. இந்த சொல்லை திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த வைப்ரேஷன், அந்த ஆற்றல் நம்ம உடலை மனதை, நம்முடைய வார்த்தையை, நம்முடைய வாழ்க்கையை சீராக்குகிறது. ஒளி எங்கே இருக்கா அங்கே இருள் இல்லை. அதனால் ஒளிமயமான இந்த மந்திரத்தை சொல்லுவதால் தவறில்லை. இந்த மந்திரம் தான் உயர்ந்த மந்திரம்னு வள்ளலாரே சொல்லியிருக்காரு. ஆக நம்முடைய மந்திரம் பெருசு, அந்த மந்திரம் தப்பு அப்படின்னு சொல்ல வரல. பொருள் இந்த மந்திரம் சொல்லியே அடங்கிடுச்சு. அருள் பெரும் ஜோதின்னு பிரித்து ஒரு 3வது வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தைய கேட்டால் கூட சொல்லும். அருள் என்பது என்ன, ஜோதி என்பது என்ன, அதை பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லிடும். ஆக நீங்கள் மற்ற சொற்களை சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சொற்கள் எதை குறிக்கும்னு உங்களுக்கு புரியாது. அதுக்கு விளக்கம் தேவை. அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய சுவாசம்தான் மந்திரமாகுது. நீங்கள் மனசுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு சிவயனமன்னு 10 முறை சொல்லுங்கள், உங்களுக்குள்ளே தான் அது. இந்த சுவாசம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? சுவாசத்தால் வெளியே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உதட அசைத்து வாயை திறந்து சுவாச காற்றை நீங்கள் ஒரு சொல்லாக ஆக்கி வெளியே விடுறீங்க. அப்போது நான் பேசுகிறதோ நீங்கள் பேசுவதோ சொல்லு தான். இந்த சொல் எப்போ வரும்? காற்று இருந்தால் தான் வரும். காற்றை உள்ளேருந்து உள்ளே போகும். அந்த காற்றை நிறுத்தி நாக்கால் மடித்து பேச கற்றுக்கிட்டோம். அம்மா அப்படின்னு சொல்கிறோம்னா அது காற்று தான். காற்று இல்லைன்னா பேச முடியாது, அந்த காற்று தான். அப்போ செம்மையாகிறதுக்கு ஒரே வழி காற்று தான். மனம் செம்மையாகிறதுக்கு காற்றை தான் பிடிக்கணும். ஏன்னா மனம் வேறு இல்லை, வாயு வேறு இல்லை. மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு. வாயு எங்கில்லை, மண்மனம் அங்கில்லை. மண்மனத்துள்ளே லயத்திருப்பார்க்கு மனோலயமாமே, அதான் மௌனம். மண்மனத்துள்ளே லயத்திருப்பார்க்கு மனோலயமாமே. அந்த ஆன்மாவில் போய் லயமாயிடும். அந்த ஆன்மா நம்முடைய புருவ மத்திக்குள்ளே இருக்குது. அந்த ஆன்மா லயமாகி இந்த உடல் முழுவதும் பரவுனா இந்த தேகம் ஆலயமாகிறது. இந்த ஆலயம் தேகமாகிறது. இந்த நெற்றி பகுதியிலே புருவ மத்திக்குள்ளே அது பெருங்கோயிலாக மாறுகிறது. ஆகையதான் திருமந்திரத்தில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயன்ட்டார். வள்ளல் பிரானுக்கு வாய்க்கோபுர வாசல், கள்ள புலன் 5 காலா மணி விளக்கு தெள்ள தெளிந்தாருக்கு. உள்ளே போய் வெளியே வந்துட்டுருக்கிற சிவன் சிவலிங்கம் முடிச்சிட்டார் அவர். இப்போ சிவன் உள்ளே போய் வெளியே வர காற்றில் தான் ஜீவன் இல்லை. ஜீவனும் சிவனும் ரெண்டும் ஒன்று தான். படுத்து உறங்கும்போது சிவனாக இருக்கார், எழுந்திருக்கும் போது ஜீவனாகிறோம். அதனால் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் வந்துடும். எல்லா நேரமும் நீங்கள் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா சகஜ பழக்கம்னு பேர். நீங்கள் போய் உட்கார்ந்து நினைக்கும் போது சமாதி பழக்கம்னு பேர். அந்த ஆதி நிலையில் உங்களை சமப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. ஆக இதுதான் உண்மை. அதனால் இந்த பழக்கத்தில் இருந்து அந்த பழக்கத்துக்கு வந்துடலாம். எளிய முயற்சி தான். முதல்ல கார் வாங்கி புது கார் வாங்க விட்றது, பழைய கார் வாங்கி விட்டிங்கன்னா இந்த கார் எத்தனை பக்கம் சொட்டையாகும் தெரியுமா? எத்தனை பக்கம் கோடு போடுவீங்க காரில்?
அந்த சந்து திரும்ப தெரியாது, இங்கேயே திரும்பிடுங்க. எதையா விட்டு இழுக்கும் போது சத்தம் கெட்டு உடனே வண்டியை நிறுத்துவீங்க. உடச்சி கிடச்சி பார்த்தா தான் அப்புறம் புது வண்டி இல்லைங்களா? ஆக எந்த ஒரு செயலும் அடுப்படியில் போய் பொங்கி சமைக்கணும், கொஞ்சம் தட்டு தடுத்து கை ரெண்டுக்கு கொப்பளம் போட்டுரும். அப்புறம் காயம் ஆறும், அப்புறம் ஆயின்மெண்ட்டு போடணும், கட்டு போடணும், அப்புறம் காயம் ஆறிடும். இல்லை நான் தட்டு சுட்டு போச்சு, இனிமேல் அடுப்படி பக்கமே போக மாட்டேன்னா போகாத போகும். அதனால் எழுதல் விழுதல் இதெல்லாம் எந்த பழக்கத்துலேயும் வர மாதிரி, எல்லா பயிற்சிலையும் வர மாதிரி இதுலேயும் வரும், சங்கடங்கள் வரும். நீங்கள் 4 மணிக்கு எழுந்துச்சி உட்காந்திங்கன்னா உங்களையே ஒரு நாள் விட்டுருவாங்க, 2 நாள் விட்டுருவாங்க. ஏதோ 4:30 மணிக்கே எழுந்து உங்கள் அப்பா பாத்ரூம் போகிறார், என்ன இந்நேரத்தில் உட்காந்துக்கிறான், சரி ஒன்றும் கேட்கக்கூடாது, காலையில் பொழுது விடியும், என்ன 4:30 மணிக்கு நான் எழுந்து பாத்ரூம் போகிறேன், இங்கே உட்காந்துருக்கேன் நீ பாட்டுன்னு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பார். இதெல்லாம் சரி வராதுப்பா, இந்த வயசில் இதை செய்யக்கூடாது, இதுக்கு வயசு இருக்குது அப்படின்வார். அப்புறம் நீங்கள் என்ன ஆவீங்க? இந்த சமுதாயத்தை இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. உட்காந்து தவம் போடுறாரு, தனக்குள்ளே போகிறாரு, தன்னை அறியறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, செய்ப்பா அப்படின்னு சொல்லணும். என்ன எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் விட்டாங்க, நீ ஏதாவது பண்ணு, நீ சம்பாதிக்க வேணாம், தியானம் பண்ணு. ஆனால் நானும் சம்பாதிச்சேன், தியானம் பண்ணேன். நம்ம வீட்டோட ஏதோ செய்யலாம், சைக்கிள் கடை வச்சேன், அரிசி கடை வச்சேன். இதை தயவு இருந்தால் நம்மக்கிட்ட தயவு இருந்ததுன்னா என்ன ஆகும்? தாட்சண்யம் தனநாசம் சொல்லியிருக்காங்க. தனம்னா செல்வம், பணம். தாட்சண்யம் இருந்தால் என்ன ஆகும்? பணமே இருக்காது. தாட்சண்யவாதி பணம் வச்சுருக்க முடியாது, கையில் இருந்தால் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சைக்கிள் கடையை மூடியாச்சு, அரிசி கடையை மூடியாச்சு, பெட்டி கடையை மூடியாச்சு, எல்லா கடையும் மூடியாச்சு. எல்லாம் மூடி கடைசியில் உட்காந்துருக்கணும்னு வச்சிங்க. அதனால் முயற்சி பண்ணுங்கள், சரியாகும். வாங்க. இப்போ மனதுக்கு வந்து வாசினா அடிப்படைன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ குருவை பற்றியில் நம்ம கவனிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த வாசியை வந்து நம்ம பார்க்கணும். அந்த வாசியை வந்து எப்பயுமே பார்த்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ அதுக்கு இருக்கும் ரெண்டு வழி. ஒன்று வலது நாசி அடைங்க, கையை இப்படி வைக்கணும். இந்த 2 விரல் இந்த நாசிக்கு, இந்த விரல் இந்த நாசிக்கு. மெல்ல இழுக்கிறோம், நிறுத்திக்கிறோம், மெல்ல இது வழியாக விடுறோம், மெல்ல இழுக்கிறோம், மெல்ல நிறுத்துகிறோம், உள்ள மெல்ல இது விடும். இப்படி ஒரு பயிற்சி செய்கிறோம். செய்து ஒரு முடியல அப்படின்போது நிறுத்திடுறோம், மறுபடியும் செய்ய ஆரம்பிக்கிறோம். நீங்கள் இந்த காற்றோடவே போவீங்க, காற்றோடவே வருவீங்க, கவனம் வேறு எது மேலேயும் போகாது. இப்போ காற்றோடவே இருக்கிறீங்க பயிற்சியில், அந்த முயற்சியில் அப்படியே இருக்கிறீங்க. இப்போ இந்த காற்றோடு நீங்கள் இருக்கும்போது சிந்தனை இங்கே நிற்கணும். நின்று காற்றை எடுக்கும்போதும் விடும்போதும் எண்ணத்தை அங்கே வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்படியே 4 இடத்துல பழகிட்டு வரும்போது நீங்கள் சிந்தனையை அங்கே கொண்டு போனாலே காற்று நிற்கும், சுவாசம் நிற்கும். அதனால தான் ஜபம் மட்டுமே பண்ணால் போகிறோம். ஜபம் என்ன செய்யும்? ஜபித்தல்னு பேர். மேலுக்கும் கீழுக்குமாக அந்த காற்றை எடுத்து செல்லுதல். அப்படி போகும்போது அதுவாகவே ஒடுங்கும். அப்போது சுவாமி சிவானந்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ இழுக்கவும் வேணாம், விடவும் வேணாம், நீ அப்படியே உட்காரு, சன்னமாக அதுவாக மெல்ல போவதையும் வரவதையும் கவனிட்டார். இப்போ சுவாசம் நீங்கள் உட்காந்து தனிமையில் இருந்து அதை கவனிக்கும்போது உள்ளே எது வரைக்கும் போவோம், மேலே எது வரைக்கும் போவோம் அப்படின்னு கவனிச்சுன்னா, உலகத்தில் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பவர்களை விட ஜபிப்பவர்கள் எல்லாவற்றையும் அடைவார்கள். ஜபமே ஜெயம். ஜெபித்தல் சொன்னால் இந்த காற்று உள்ளுக்குள்ளாக நெற்றி பகுதிக்கு போகும், உச்சி பகுதிக்கு போகும். அப்படி போகின்ற போது இந்த உடல் அழியாது. இப்படி மேலே போனால் அதுக்கு ஊர்த்துவ கதின்னு பேர். நீங்கள் அங்கே போகாமல் எந்த வேலை செஞ்சாலும் காற்று கீழ்ப்பக்கம் தான் போகும், அதுக்கு அதுவ கதின்னு பேர். அதனால் முயற்சி பண்ணுங்கள், கிடைக்கும். நன்றி. என்னங்கய்யா? கேள்வி ஒன்றும் இல்லையா? வாங்க.
ம் தொப்புள்கொடியை கட் பண்ண உடனே பிராணன் உள்ளே போகும் இல்லைங்களா? ஆமாம். அது எப்படி? கொடு கேட்டா கேட்டாச்சு. தாயினுடைய வயிற்றிலிருந்து குழந்தை வெளியே வருது. தொப்புள் கொடி அறுத்ததும் உள்ளே பிராணன் எப்படி போகுதுன்னு கேட்குறீங்க. ஆமாம். போனதுனால தான் நின்றுட்டு இந்த கேள்வி கேட்குறீங்க. போனதுனால தான் உட்காந்துக்கிட்டு பதில் சொல்லிட்டு எப்படி போச்சுன்னு எப்படி போச்சு அது வரைக்கும் அந்த குழந்தைக்கு உணர்வே இல்லை, ஒன்றுமே இல்லை. அது வரைக்கும் கட் பண்ண உடனே அந்த பிராணன் வருது. அது வரைக்கும் தாய் கருப்பையில் இருந்த வரைக்கும் தொப்புள் கொடின்னு ஒன்று சொல்கிறீங்க இல்லையா? தொப்புள் கொடி இருக்கு இல்லையா? அந்த கொடிக்கும் தாயினுடைய உடலில் இருக்கிற வயிற்று பகுதிக்கும் ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்பு, ஒரு நெருக்கம் உண்டாயிருந்தது. இவர்கள் உண்ணும் உணவு, இவர்கள் எண்ணும் எண்ணம், இவர்கள் சுவாசிக்கும் சுவாசம் அத்தனையும் அந்த கொடி மூலமாகவே அந்த குழந்தைக்கு போயிட்டு இருந்தது. அதனால கருவுற்ற தாய்மார்களை நல்ல கவனத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவது. தீய படங்களை பார்க்காதீர்கள், தீய செயல்களில் இறங்காதீர்கள், நல்லதையே பாருங்கள், நல்லதையே கேளுங்கள், நல்ல உணவுகளை உண்ணுங்கள், நல்லவர்களோடு பழகுங்கள். இதெல்லாம் இந்த பிறக்கிற குழந்தையும் அந்த எண்ணங்களோடய வரும். அதனால்தான் நம்மவர்கள் 3ஆம் மாதம், 5ஆம் மாதம், 7ஆம் மாதம் பூச்சூடுதல்னுவாங்க. அப்புறம் 9ஆவது மாதம், சிலர் 7ஆவது மாதமே வளையல் இடுதல்னு சொல்லுவாங்க. ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை ஓசையை 5ஆம் மாதத்துலேருந்தே கேட்க ஆரம்பிக்கும். அதுக்கு காது தான் முதல்ல உருவாகுது. கண்ணுக்கு அப்புறம் காது. இந்த கண்ணும் காதும் தான் கருப்பையில் குழந்தை உருவாகும் போதே உருவாகுது. அதனால் கண்ணும் காதும் தான் ஞானகாரன்னு சொல்லுவாங்க. அது நம்முடைய கண்ணும் காதும் அந்த ஆத்மாவுக்கு நெருக்கமான தொடர்புடையது. சுவாசம் எப்பொழுது போகுதோ தொப்புள் கொடி அறுத்த உடனே இங்கே தொப்புள் பகுதியில் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே உதர விதானம்னு ஒரு பகுதி இருக்குது. விதானம்னா மேலே கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி விதானம்னு பேர். அப்போது இந்த விதானம் என்ன செய்யும், இந்த கீழே அதுக்கு ஆங்கிலத்தில் டயாபரம்னு, அது மேல் பகுதி வயிற்று பகுதியில் மேல் பகுதியெல்லாம் இருக்குது. அது ராஜ உறுப்புகள். அந்த ராஜ உறுப்பு கீழே இருக்கிற உறுப்புகளுக்கும் ஒரு தடையை உண்டாக்கி உள்பக்கமாகவே ஒரு அடைப்பு இருக்கும். அந்த அடைப்பில் காற்று நுழையாமல் இருக்கும். சில பொம்பளை பிள்ளைங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும்போது கருவை வெளியே எடுக்கிறாங்க. குழந்தைய அறுவை சிகிச்சை முடிஞ்சதும் காற்று உள்ளே நுழைஞ்சிடும். அதை மறுபடியும் வெளியேற்றுறதுக்கு வழி தெரியாது. இப்போ குழந்தை பிறந்த அறுவை சிகிச்சை பண்ண 100க்கு 90 விழுக்காடு சகோதரிகளுக்கு வயிறு பெருசாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, அறுவை சிகிச்சை பண்ணதும் இறுக்கியும் கட்ட முடியாது, பெல்ட் போட்டுக்கோன்னுவாங்க. எப்போ போடுறதுன்னா 3 மாதம் கழிச்சு போடணும். ஆக அறுவை சிகிச்சை பண்ணுவதால் வரக்கூடிய ஒரு பெரிய சங்கடம் அது. அடுத்து நம்ம அந்த உதவிதான பகுதி என்ன பண்ணோம், குழந்தைய வெளியே அந்த இதை அடுத்த நாளைக்கு அந்த உதரவிதான பகுதி அப்படியே அசைய ஆரம்பிக்கும். ஒரு அதிர்ச்சி வரும். நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, பேருந்தில் உட்காந்துக்கிறீங்க, உங்களுக்கு தனி சீட்டு, காரில் வேறு யாரும் கிடையாது, பேருந்தில் உங்களை கடைசி சீட்டில் உட்கார வச்சுருங்க. ஒரு வேகத்தடையில் 4 தடவை ஏற்றி இறக்குவோம். மேலே ஏறி நீங்கள் விழும்போதெல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு அனுபவம் வரும். அது வந்தது உண்டா? பள்ளத்தில் மேட்டில் வண்டியில் ஏறி இறங்கும்போது அடிவேறு என்ன செய்யும், கப்புன்னு மேலே ஏறும், உங்களுக்கே தெரியாது. அது இந்த பய உணர்வு. அந்த கொடியை அடுத்த நாளைக்கு பய உணர்வு உண்டாகுது. அந்த பயம்ங்கிற உணர்வு அந்த தசைப்பகுதியை கீழ் நோக்கி தள்ளி மேல் நோக்கி தள்ளும். உடனே ஒரு பலூன் இது இருக்குது, சைக்கிளில் பால்காரரு ஹார்ன் வச்சுருக்காரு, அதை ஒரு அமுக்கி விட்டிங்கன்னா என்ன ஆகும், உள்ள காது போகுமா போதா? பலூனை ஒரு அமுக்கிட்டு மறுபடியும் விட்டிங்கன்னா காற்று உள்ள போகுமா போதா? இதே ஏக்கணும். ஒரு அமுக்கி விட்ட உடனே காற்று உள்ளே போகுது. அமுக்கி விட்டும் காற்று போகலன்னா செத்து போச்சு. பிறந்த குழந்தை சுவாசிக்கலாம் என்ன செய்கிறாங்க, தட்டுறாங்க, தலைகீழ பிடிக்கிறாங்க, தட்டி பார்க்குறாங்க, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். அசையும் அசையாத பொருளிலிருந்து அசையும் சக்திகள்லாம் வருது. ஆமாம், அசைகிறது ஒன்று, அசையாதது ஒன்று. உலக இயக்கமே அதான். மின்விசிறி ஓடணும், கூடவே அந்த நடுவில் இருக்க ராடும் சேர்ந்து சுற்றுச்சுன்னா என்ன ஆகும், நம்ம தலையில் தான் விழும்.
காரில் இருக்கிற 4 சக்கரம் சுற்றலாம், காரே சுற்றுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த காலத்தில் உரல் அசையாமல் இருந்தது, உலைக்க அசைஞ்சுது. உரல் அசையாமல் இருந்தது, குழவி அசைஞ்சுது. இந்த காலத்தில் என்ன செய்யுது? குழவி அசையாமல் இருக்குது, உரல் அசையுது. வாழ்க்கை தகுந்த மாறி போச்சு. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? சக்தியுடைய தூண்டுதல் இல்லாமல் சிவகலம் வந்து என்னங்கய்யா? சக்திகளமாக மாறாது இல்லைங்களா? சக்தி ஒரு தூண்டுதல் இல்லாமல் சிவகலம் சக்திகளமாக மாறாது இல்லைங்களா? அப்போ அது இந்த தூண்டுதல் என்ன? தூண்டுதல் என்பது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அல்லது ஏதோ ஒரு சக்தி அதை வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். 5 எப்படி அந்த சக்திகளம் உண்டாயிரும்? அந்த இந்த பிரபஞ்சம் இருக்குங்களே, இதை பற்றி இன்னும் யாருக்குமே புரியல. ஆங்கிலத்தில் கேலக்ஸி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பிரபஞ்சம், இதில் என்ன நடக்குதுன்னு இன்னும் யாருக்கும் புரியல. புரியுதுங்களா? நீங்களும் நானும் கூட இந்த பிரபஞ்ச சக்தி எந்நேரமும் நம்ம கூட தொழில்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த ஆற்றலை நம்மளால் சேமிக்க முடியுமா அப்படின்றது முடியும். புரியுதுங்களா? அந்த பிரபஞ்ச ஆற்றல் தான் அசையாத ஒன்று நம்ம அசைத்து கொண்டிருக்கிறதே நம்ம உணரணும். நமக்குள்ளே இருக்கிற ஒன்று அசையாதது. அது அசைஞ்சு போச்சுன்னா சரியாக போச்சு. உடம்பு அசையும், உயிர் அசையுமா? உயிர் அசைஞ்சு போச்சுன்னா உடம்பு அசையாது. உச்சந்தலைக்கும் இறைவனுக்கும் அரையடி என்னங்கய்யா? உச்சந்தலைக்கும் உச்சந்தலைக்கும் இறைவனுக்கும் அரையடி டிஸ்டன்ஸ் மேலே. அந்த அரை அடியில் என்ன இருக்கு? உச்சந்தலைக்கும் மேலே அரை அடியில் என்ன இருக்கு இல்லையா? இறைவன் இருக்கிறாங்க. ஆமாம். அந்த அரை அடியில் என்ன இருக்கு? எது தடுக்குது? இது உச்சிக்கு மேலே நடக்கிற விஷயத்த நீங்கள் உச்சிக்கு மேலே போனால் தான் தெரியணுமா அப்படின்னா, முதல்ல ஒவ்வொரு மையமாக நீங்கள் அனுபவத்துக்கு வந்திருக்கணும். வந்து அங்கே போகும்போது அங்கே ஒரு ஈர்ப்பு சக்தி இருப்பதை நீங்கள் உணர முடியும். ஈர்ப்பு சக்தி இருக்கிறத, இப்போ ஒரு காந்த கட்டை இருக்குது, ஒரு இரும்பு துண்டு இருக்குது, இது தொலைவில் வச்சுருக்கிறீங்க. கொஞ்சம் நெருங்க காந்தம் இரும்பு இழுக்குமா, இரும்பு காந்தத்தை இழுக்குமா? நான் என்ன சொல்கிறேன்? இரும்பு தான் காந்தத்தை இழுக்குதுன்றேன். காந்தம் தான் இரும்பு இழுக்கும். இந்த ஈர்ப்பு எங்கே வந்தால் இழுக்கும்? இந்த ஈர்ப்பு அந்த இரும்பு துண்டை எந்த வரைக்கும் வந்தால் இழுக்கும்? அந்த இரும்பின் தன்மையை பொறுத்தும் இந்த காந்தத்தினுடைய தன்மையை பொறுத்தும் தான் மாற்றம் அடைக்கும் இல்லைங்களா? அப்போ இயற்கையிலேயே அந்த காந்தத்துக்கு ஒரு தன்மை இருக்குது, ஈர்ப்பு ஆற்றல். இந்த ஈர்ப்பு ஆற்றல் எங்கேருந்து வருதுன்னு கேட்குறீங்க. இந்த ஈர்ப்பு ஆற்றல் எங்கேருந்து வருதுன்னு கேட்குறீங்க. ஈர்ப்பு ஆற்றலை ஒன்றுமே பண்ண முடியாது. திருக்குறளில் திருவள்ளுவர் 2 வரியில் அதை சொல்லிட்டார். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றலை பற்றி அவர் எழுதியிருக்கார். ஆற்றல் என்பது சக்தி, அதாவது ஆங்கிலத்தில் எனர்ஜி. ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி வேறொரு எனர்ஜியாக மாற்றப்படுமே அல்லது எனர்ஜி என்கிற சக்தியை யாராலும் அழிக்க முடியாது. சக்தியை அழிக்க முடியாது. சக்தி பெரிது, சக்தி பெரிது. அந்த சக்தி எவ்வாறு உருவாகிறதுனால அதுவே தான். அதுதான் ஞானிகள்லாம் சொல்லிட்டாங்க. அது அப்படின்ட்டு. அது எது? அது நீ தான். ஓம் தத் சத் அப்படின்ட்டாங்க. நீ அதுவாக இருக்கிறாய். அதனால் இந்த ஈர்ப்பு சக்தி என்பது நம்முடைய 5 புலன்களும் ஒவ்வொரு ஈர்ப்பு சக்தியில் தான் இருக்குது. காதுக்கு என்ன சக்தினா, காற்றில் இருக்கிற சப்தாலைகளை வாங்கக்கூடிய ஒரு ஆற்றல். அதுக்கு ஒரு ட்ரம்மு, அந்த ட்ரம்மோடு சேர்ந்த நரம்பு மையங்கள், அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் தண்ணி, எல்லாமே தண்ணியும் காற்றும் சேர்ந்தால் தான் உணர முடியும். இந்த உடல் பகுதியே பூரா 5 பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு எழுதிட்டாங்க. அதனால் கேட்கும் புலன் காற்று, கண் ஒளியை பார்க்கும். அப்போது எல்லாமே ஒன்று பஞ்சபூத தத்துவங்கள் தெரியும் உங்களுக்கு. அதனால் இங்கேருந்து அங்கே வரும், அங்கேருந்து இங்கே போகும். இதிலேருந்து வெளியேறுவது உண்டு, இங்கே வெளியிலேருந்து உள்ளே ஏறுவதும் உண்டு. அப்போ உள்ளேயும் வெளியேயும் ஒரே ஆற்றல் தான் இருக்குன்றதை நீங்கள் அனுபவத்தில் உணர முடியும். அதுதான் வள்ளல் பெருமான் எழுதுவார். உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டம் ஏன்னுவார். எனக்குள்ளே இருக்கிற ஒன்று தான் வெளியில் இருக்குது, வெளியில் இருக்கிற ஒன்று தான்
நமக்கு உள்ளே இருக்குது. நமக்கு உள்ளே இருக்கிறதை உணரும்போது வெளியே இருக்கிறது நிறைய நிரம்பும். நிறைய இந்த உடலை வந்து கவ்வ 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 இந்த உடல் தன்மை மாறும், அனுபவங்கள் அதிகமாகும். சரிங்க. அடுத்த கேள்வியா கொடுப்பா, சொல்லுங்கள், வந்து நில்லுங்க, காசியாளர். அங்கேயே உட்காந்து கேட்டால் சரி வராது. வா, நீ அங்கேயே இருங்க, மைக்கு வரவங்கிட்ட. ஐயா வணக்கம். வணக்கம். உங்களை மாதிரி இங்கே வந்திருக்கிற எல்லோரும் அடைய வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையிலே வந்திருக்கிறோம். அது எங்களால் முடியுமா முடியாதா, இதுதான் என் கேள்வி. சரி, நான் என்ன அடைஞ்சிட்டேன்? நீங்கள் தப்பாக ஒரு கேள்வியே கேட்கல. உங்கள் கருத்துக்கு உங்கள் உள்ளத்துக்கு ஏற்பட்டது கேட்டிருக்கீங்க. எதையோ நான் அடைந்து விட்ட மாதிரியாகவும் நீங்கள்லாம் அடையாமல் இருக்கிற மாதிரியாகவும். நானும் அடையவில்லை, நீங்கள் அடைவதற்கு முயற்சியில் இருக்கீங்க. நான் அடைஞ்சிட்டேனா? இன்னும் நான் அடையலை. அடையிறதுன்னா என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதாவது பல ஞானிகள்கிட்ட போய் பழகியிருக்கேன். இப்போ நீங்கள்லாம் இங்கே எப்படி ஞாயிற்றுக்கிழமை தோறும் வாரந்தோறும் வரீங்க, என்ன ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு வந்து சந்தேகங்கள் நிறைய கேட்குறீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய அனுபவம், நான் நூல்களை பார்த்தது, நான் சாதுக்களை சந்தித்தது, என்னுடைய குருநாதர் சொன்ன பதில்கள், என்னுடைய குருநாதர் எழுதின புத்தகம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் படித்த அனுபவமும் நான் வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட அனுபவமும் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்க முடியும். நீங்களும் கூட நிறைய குருநாதர்கள் சந்திச்சிருப்பீங்க, நிறைய புத்தகம் படிச்சிருப்பீங்க. எல்லாமே கொள்முதல் தான். நம்ம எவ்வளோ வாங்கி வச்சுருக்கிறோமோ அதுதான் வெளிப்படுத்த முடியும். ஆக நான் ஏதோ அடைஞ்சிட்டேன்னா நாளைய உலகம்தான் சொல்லணும். நான் அடைஞ்சேன்னா அடையல. இன்றைய உலகம் அதை சொல்ல முடியாது. நான் காணாமல் போகணும், நான் அதை தான் நினச்சிட்டு இருக்கிறேன். காணாமல் போகிறதுனா இங்கேருந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டு இமயமலை பக்கம் ஓடி போனால் காணாமல் போயிட்டான்னு சொல்லுவாங்க. இல்லை இப்போ கண்டுபிடிச்சிருவாங்க, அங்கே போனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. எங்கே இருந்தாலும் இப்போல்லாம் கண்டுபிடிக்க முடியும். காணாமல் போகிறதுனா இந்த அறைக்குள்ளே போனால் காணாமல் போயிட்டார், 4 பேர் மத்தியில் நின்றுட்டு பேசிகிட்டு இருந்தார், காணாமல் போயிட்டார். இதெல்லாம் நம்ம சித்த புருஷர்கள் செய்திருக்கிறாங்க, செய்கிறாங்க, இப்போவும் இருக்காங்க. அவங்கள வெளிக்காட்டிக்காமல் இருந்துட்டாங்க. இங்கே உலக மக்கள் மத்தியில் மாட்டிக்கிட்டாங்க, அவங்க அதை அடைய முடியாது. இப்போ நான் மக்கள் மத்தியில் மாட்டிக்கிட்டேன், நான் அடைய முடியுமான்றது கேள்விக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு வண்டி டிராஃபிக்கில் மாட்டியாச்சு, பின்னாடி எடுப்போம் வண்டின்னா பின்னாடி 100 வண்டி நிற்குது. சரி, பக்கத்து தெரு வழியாக போகணுன்னா அங்கே 100 வண்டி நிற்குது. இந்த பக்கம் போயிடுவோம் அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் 100 வண்டி. சரி, முன்னாடி போனால் முன்னாடி 100 வண்டி நிற்குது. எப்படி ஆகும்? இந்த பிரேக் தான்ங்கிற மாட்டிக்கிட்டீங்க உள்ளே. அந்த மாதிரி நான் உட்காந்துருக்கேன். நமக்கு சொன்ன அறிவு, பட்ட அறிவு, படித்த அறிவு எல்லாத்தையும் சொல்லும்போது உங்களில் யாராவது ஒருத்தராவது உங்களை வெளியே காட்டிக்காமல், அதுதான் வள்ளலாரும் எழுதுகிறாரு, சிவானந்தனும் எழுதுகிறார். உனக்கு ஏதாவது அனுபவம் வந்திருந்தால் நீ உன்னோட வச்சுக்கிட்டோம், அடுத்தவங்ககிட்ட சொல்லவே கூடாதுன்னு எழுதிட்டார் சிவானந்தர். அனுபவங்களை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சாமி சொல்லியிருக்காங்க. வள்ளலார் தத்துவங்களையும் விரசமாக்கு, மக்களுக்கு எடுத்து சொல், இவருடைய கொள்கை. இப்போ நான் இங்கே இருந்துட்டு இங்கே வந்துட்டேன். இப்போது சாமிகிட்ட இருந்தேன், சிவானந்தர்கிட்ட இங்கே வந்துட்டேன். இங்கே வந்துட்டாலும் நான் அங்கேருந்து தான் வந்தேன். ஆனால் அதை என்னால் மறக்க முடியாது, இதையும் என்னால் மறக்க முடியாது. அதனால் நீங்கள் இந்த டிராஃபிக்னு சொல்லக்கூடிய இந்த நெரிசலில் மாட்டிக்காமல் கேட்டதெல்லாம் தெளிவாக சிந்தனை பண்ணி கேட்டல், சிந்தித்தல், கேள்வி கேட்டல், தெளிதல், நிஷ்டை கொடுதல், இவ்வளோதான் வாழ்க்கை. சரி, நேரம் கிடைக்கும்போது உட்காந்து அனுபவித்து நீங்கள் எனக்கு முன்னாடி பாஸ் ஆகிடுவீங்க. இதுதான் உலக இயல்பு. வாத்தியார் அங்கேயே தான் இருக்கிறாரு. வாத்தியார் ஸ்கூலுக்கு சிஓ வராரு, ஏஓ வராரு. வந்தால் ஐயோ இந்த பள்ளியில் தான் படித்தேன்றாரு சிஓ. அந்த வாத்தியார் கை கட்டி நிற்கிறாரு அவர்கிட்ட. இல்லை,
மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்த இந்த ஸ்கூலில் படித்த பையன்தான். அதனால் நம்மள யார் வேணாலும் போகலாம். நானும் அந்த முயற்சியில் இருக்கேன், நீங்களும் அந்த முயற்சியில் இருப்பீங்க. நம்ம கலந்து பேசிகிட்டு வரோம். அதனால் எனக்கு ஒரு தனித்துவம் கொடுத்து நீங்கள் அடைஞ்ச நிலை அப்படின்னா நான் எந்த நிலையும் அடையவே இல்லை. அதனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் நிலை என்பது ஒன்றும் அல்ல. என்ன ஒரு நிலை அப்படின்னா அமைதியாக இருக்கலாம். அது அனுபவத்தால் வந்த அறிவு. அமைதியாக இருக்கலாம், யார் எது சொன்னாலும் கேட்டுக்கலாம். அது பேர் தான் அமைதி. உங்களால் எல்லாம் செய்யும்போது செய்யாமல் இருந்தீங்கன்னா அதுதான் அடக்கம். உங்களால் எல்லாம் செய்ய முடியும், செய்யாமல் இருக்கிறீங்க, அதுதான் அடக்கம். ஆனால் உங்களால் செய்யவே முடியாது, நான் அடக்கமாக இருக்கேன்னு சொன்னால் அது பேர் அடக்கமாகுது இல்லையாப்பா? அவ்வளோதான். நமஸ்காரம். ஐயா, ஒருத்தவங்க வந்து குருமுகத்தை மனசை வச்சு படிக்கிற படிப்பு எப்போ ஐயா ஒருத்தருக்கு முடிவு வரும்? குருமுகத்தில் மனசை வச்சு அதை கவனிச்சிட்டு இருக்காரு. அவர் எந்த ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கப்புறம் அவர் அடுத்து குருமுகத்தை தாண்டி உச்சிக்கோ இல்லை உச்சை தாண்டி வெளியிலையோ அவரோட மனசை கொண்டு போகணும். இந்த படிப்பு என்பது படிப்பு படிதல் எல்லாம் ஒரே சொல்லுது. அந்த இடத்துக்கு பொருள் வந்து மாறிட்டே இருக்குது. நீங்கள் இந்த உடல் பகுதியில் எப்படி நம்ம சிறுநீரகம் அப்படின்னு சொன்னால் ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க, பண்ணுறாரு. சிறுநீரகம் நல்லாயிருக்கு, சிறுநீர் தாரை நல்லாயிருக்கு, சிறுநீர் பை நல்லாயிருக்கு, சிறுநீர் விடும் இடமும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பிரச்சனை சொல்லும்போது அந்த படத்தில் தவறுகளை காமிக்கு உடனே என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துல ஒரு ஸ்டோன் இருக்குது அல்லது ஒரு நரம்பு இருக்குது அப்படின்னு இதை சொல்கிறாரு. ஏன் உள் அமைப்பில் இவ்வளோ இருக்கும்போது இது எந்த அமைப்பிலையும் எந்த ஃபோட்டோவிலையும் எந்த படத்தினாலும் எடுக்க முடியாது. அதிர்வலைகள். இப்போ ஐயா பெரியவர் கேட்ட மாதிரி இது ஒரு ஈர்ப்பு. இந்த உடல் பகுதியிலே ஒரு ஈர்ப்பு சக்தி நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் நடக்கலை, பூமி உங்களை ஈர்ப்பதால் தான் நீங்கள் நடக்க முடியுது. சந்திரனில் ஈர்ப்பு சக்தி இல்லை, அதனால் நீங்கள் அங்கே நடக்க முடியாது. காமிச்சால சினிமாவில் காமிக்கிறாங்க, டிவியில எல்லாம் பார்க்குறோம். சந்திர மண்டலத்தை இப்படி தான் நடக்க முடியும், ஒரு அடியை எடுத்து வைக்க முடியாது, பறக்கிற மாதிரி. அப்போ ஈர்ப்பு சக்தி இல்லை. அப்போ இந்த ஈர்ப்பு சக்தி பூமிக்கு உள்ளது போல் நம்முடைய உடலில் ஈர்ப்பு சக்தி கட்டவரிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் ஈர்ப்பு சக்தி இருக்குது. இந்த ஈர்ப்பு சக்தி ஒவ்வொரு இடத்துலையும் மாறுபாடு உடையது. அதாவது கருவிடும் வாசலுக்கு 2 விரல் கீழே, எருவிடும் வாசலுக்கு 2 விரல் மேலே ஒரு ஆற்றல் ஒன்று இருக்குது. அந்த ஆற்றலை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அந்த ஆற்றலை கீழே இருக்கிற அந்த ஆற்றல் அக்னின்னு சொல்கிறாங்க. அக்னி கலைன்னு ஒன்று. இந்த அக்னி கலையை சிவானந்தர் சொல்லவே இல்லை. அவர் உள்ளே இருக்கிற ஒரு பெரிய சிம்னி விளக்கை சொல்லி, இந்த விளக்கு மேலே தொடு, சுடுதா, மேலே கை வை, அதிகமாக சுடுதா, அப்போ உன் உடல் உள்ளே என்ன நடக்குது, இந்த மூச்சு காற்று கதாகதம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு விவரமாக எழுதியிருக்காரு. சித்த வேதத்தை நல்லா படிச்சிங்கன்னா புரியும். இவங்க திருமூலர் என்ன சொல்கிறாரு, அந்த இடத்துல ஒரு பொலி, ஒரு நெருப்பு உருவாகிட்டுருக்குன்றாங்க. அந்த இடத்துல அடி வயிற்றில் உருவாகிற நம்முடைய ஆண் பெண் அந்த கோஷம் என்று சொல்லுற மறைவிடத்தில் உருவாகக்கூடிய ஒரு ஆற்றல். என்ன ஆற்றல்னால் அது வந்து காமக்கனல், அது காமச்சூடு. அதுக்கு மேலே வந்தீங்கன்னா என்ன சூடு அப்படின்னா அது பசி, அது தீபாக்னி, பசி தீபா அக்னி அப்படின்னு. அதுக்கு மேலே நெற்றிக்கு வந்தீங்கன்னா அது ஞான அக்னி. நெற்றி பகுதியிலே ஒரு சூடு இருக்குது, அது ஞான அக்னி. அந்த ஞான அக்னி சூடு குறையாமல் இருக்கிறதுக்காக தான் முக்காட்டையில் சொன்னார் வள்ளலார். இந்த உடலை அக்னி வெளியில் பரவிக்கிட்டே இருக்குது. அந்த அக்னியை போற்றி பாதுகாத்தல் வேண்டும்னு சொன்னாங்க. நீங்கள் ஒவ்வொரு மையத்துலேயும் மனசை நிறுத்தி பழகிட்டு நீங்கள் பூர்வ மத்தியில் இருக்கீங்க. பூர்வ மத்திய சிந்தனையில் இருக்கும்போது உங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. உங்களை சார்ந்தவர்கள் நீங்கள் இந்த பயிற்சியில், இந்த முயற்சியில், இந்த வழக்கத்தில் தொடர்ந்து இருந்தீங்கன்னா உங்களை வேறு ஒருவர் பார்த்து சொல்ல முடியுமே தவிர நீங்கள் அதை உணர முடியாது. மற்றவங்க பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் என்ன இப்படி ரொம்ப மாறிட்டீங்க தம்பி, ரொம்ப மாறிட்டீங்க. வீட்டில் இருக்கிறது கேட்பார், அப்பா கேட்பார், இப்போ இட்லியில் மிளகா பொடி காரமாக இருக்குது, எப்படி சாப்பிட்ட
கொஞ்சம் காரணாலும் இந்த பொடி இடித்தது யார், ஏன் இவ்வளோ மிளகா போட்டிங்க அப்படின்னு போன மாதம் கூட திட்டிச்சேன். இந்த மாதம் இவ்வளோ காரமாக இருக்குது, ஓ சொல்லிட்டு தண்ணி வாரி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கிற, ஏன் பண்ணாங்க, யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, இவ்வளோ மிளகாய் கொட்டி இடிக்கிறதா அப்படின்னு கத்தனையே போன மாதம், இந்த மாதம் ஏன் கத்தலை. அப்போ மனம் வந்து பக்குவமாயிட்டு ஒரு காட்சியை பார்த்தும் பதறல. சரி நடக்குது, அது நல்லதுதான் நடக்குது. நீங்கள் அந்த பொருளோட 5 புலன்களும் கண்ட்ரோலுக்கு வரும், அதோடு சம்மந்தப்படுத்திக்க மாட்டீங்க. இந்த நினைவு பருவ மத்தியில் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய அனுபவம் யாதொன்றிலும் எதுவும் பற்றாது, அது அதுவாகவே நிற்கும். அந்த அனுபவம் தான் முதல் அனுபவம். அப்போ நீங்கள் எப்போவும் ஏத்தொழிலை செய்தாலும் ஏதாவத்தை பட்டாலும் பட்டினதார் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணு பிள்ளை கையில் குடம், இந்த கையில் ஒரு குடம், இடுப்பில் ஒரு குடம், தலை மேலே 3 குடம், அந்த 3 குடத்துக்கு மேலே ஒரு சொம்பு, எல்லாத்துலேயும் தண்ணி இருக்குது. இருந்தாலும் பக்கத்துக்கு வீட்டுக்காரி தண்ணி கொண்டுக்கிட்டு வராங்க. அந்த பொண்ணு பிள்ளைகிட்ட இந்த பொண்ணு பிள்ளை பேசிக்கிட்டே போகிறாங்க. பேசிக்கிட்டே போனாலும் அந்த கவனம் எங்கே இருக்கும், தலை மேலே இருக்கிற குடத்து மேலே தான் இருக்கும். அப்போது ஒரு தாயின்னா எல்லோரும் தாய் இல்லை, உண்மையாக எல்லா தாயும் 99 தாய் அப்படி தான் இருக்காங்க. தாய் என்ன செய்கிறாங்க, குழந்தைய பால் ஊட்டி தொட்டியில் போட்டு, இல்லை யானையில் தூளியில் கட்டிட்டு, இல்லை உள்ள நடையில் போட்டு உள்ளே வந்து அடுப்படியில் ஏதோ வேலை பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அது 10 நிமிஷத்துக்கு ஒரு இடம் போய் பார்த்துட்டு வரும் அந்த குழந்தைய. அது உண்மையான தாய். ஒன்று கத்திங்க கிடக்கும் பக்கத்து கூட ஏன் பிள்ளை கற்று, அதுக்கு இதே வேலை தான் கத்திங்க கிடக்கும், வேலையை பாரு நீ அப்படின்னு சொல்லும். அது பேர் தாயா. அந்த கவனம் தாய் குழந்தை மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். குழந்தை அழுது தாய் போகிறது வேறு, குழந்தைவான்னு தூங்கிட்டு இருக்கும்போது கவனம் போகிற தாய்க்கு குழந்தை மேலே இருக்குது. அது ஏன், அதுதான் தாய், அது தாய் அன்புன்னு சொல்லுவாங்க. ஐயோ 8 மணிக்கு பால் கொடுத்து போட்டு வந்தேன், மணி 10ஆவது எழுந்திருக்கவே இல்லை, தட்டி எழுப்பி பால் போட்டுவாங்க. அதுதான் தாய். அது மாதிரி நம்ம உணர்வுகள் வந்து நம்ம கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட முடியும் பருவமத்தில் இருந்தால். அதன் மேலே ஒவ்வொரு மையமாக உங்களுக்கு அனுபவத்துக்கு வரும், அனுபவம் ஆகும். சில அனுபவங்களை விவரித்து சொல்ல முடியாது. ஏன், அதுதான் திருமூல சொல்லிட்டாரு, வள்ளலாறு அழகாக சொல்லிட்டாரு. வள்ளலாறு அழகாக சொல்லியிருக்கார். இந்த அனுபவம் வரணும்னு சொன்னால் நீங்கள் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம் இதெல்லாம் அனுபவிக்கணும். அடுத்தது சிறப்பு விதி, பொது விதி, சாதா விதி இருக்கும். அதில் பெண்களுடன் தேக சம்பந்தம் செய்கின்ற போது உருவ மத்திய சிந்தனையோடு ஒரு முறைக்கு அல்லது அடுத்த முறை செய்யக்கூடாது. உருவ மத்தியோடு அடுத்து உடம்புலேருந்து அந்த சத்து பொருள் வெளியேறாத வண்ணம் புருவ மத்திய சிந்தனையோடு இருன்றார். அப்போது அங்கே என்ன நடக்குதுன்றதை அவர் சொன்ன அந்த ப்ராக்டிக்கலில் போய் அங்கே பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும். இந்த புரிதல் வந்து நீங்கள் மட்டும்தான் உணர முடியும், அதை விவரித்து சொல்ல முடியாது. அதுதான் திருமந்திரத்தில் திருமூலர் முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற முடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம், தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனேன்னு ஒரு கேள்வி வச்சுட்டார். அப்பா உடனே அப்பா அம்மா என்னை எப்படி பெற்ற அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணுக்கு என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்றார். தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை என்றால் சொல்லுமாறு எங்கனே. அந்த சுகத்தை எப்படி சொல்லுமான்னு கேட்டால் சுகத்தை எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாது. அந்த சுகத்தை சொல்ல முடியாது. ஆனால் தான் நம்முடைய பெரியவங்கள், நம்ம தமிழகத்தில் தோன்றியவர்கள், ஒரு ஆணுக்கு திருமணம், அந்த பெண்ணுக்கு திருமணம், பெண்ணுடைய திருமணம், ஆணுடைய திருமணத்தில் இந்த ஆணுக்கு திருமணம் ஆன ஒருத்தர் மாப்பிள்ளை